Hello viewers, welcome to Take Care YouTube channel. Question பாருங்க. If A's money to B's money is 4:5 and B's money to C's money is 2:3 and A has rupees 800, then total money among A, B and C is 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறது என்னன்னு பாருங்க. ஏக்கும் பிக்குள்ள ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4:5. அதே மாதிரி பிக்கும் சிக்குள்ள ரேஷியோ வந்து 2:3 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம A கோலன் B வந்து 4:5 இருக்குது. அதே மாதிரி B கோலன் C வந்து பார்த்திங்க அப்படின்னா 2:3 இருக்குது. இப்போது இந்த கொடுத்துருக்க இந்த ரெண்டுலேயுமே எது காமன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பிங்கிறது தான் காமன். ஓகேங்களா? அப்போ அதை நம்ம இன்டர்லிங்க் பண்ணி எழுதணும் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம வந்து ஒரே மாதிரி டேர்மாக நம்ம சேஞ்ச் பண்ணையில் இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏபிசின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணி எழுதலாம். இப்போது இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இப்போ ஒரே டேர்மாக மாற்றணும் அப்படின்னா 2வை வந்து 5ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 10ன்னு ஆயிரும். அதே மாதிரி 5வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10 ஆகும். பட் நம்ம இந்த ஒரு டேர்ம் மட்டும் ஒரு பர்டிகுலர் நம்பரால் மல்டிப்ளை பண்ண முடியாது. இந்த ஹோல் டேர்ம்ஸே தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பார்க்கையில் 4:5ல் 4ஐயும் 5ஐயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி 2:3ல் 2ஐயும் 3ஐயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணல இப்போ என்னவா ஆயிரும்னா A:B இஸ் ஈக்குவல் டு 8:10 மாறுது. அதே மாதிரி B:C இருக்கும் போது 10:15 மாறுது. இப்போ நம்ம 3 வேரியபிளையும் எழுதுகிறோம். A:B:C ஈக்குவல் டு 8:10:15 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நமக்கு வேல்யூ எக்ஸாக்டாக தெரியாதனால இந்த இடத்துல எக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் எல்லா டேர்ம்ஸோடையுமே. 8x 10x 15xன்னு இருக்குது. சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A ஹேஸ் rupees 800ன்னு கொடுத்துட்டாங்க. A கிட்ட 800 rupees இருக்குது அப்படின்னு. அப்போ இது ஏவோட ரேஷியோ 8x. அப்போது 8x இஸ் ஈக்குவல் டு 800. இப்போ என்ன பண்ணுவோம்னா எக்ஸுக்கு 800/8 போடுவோம், 100 வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ 100 அப்படிங்கும்போது ஈஸியாக நாம் பி அண்ட் சி வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ வந்து பிக்கு வந்து 10xன்னு இருக்குது. அப்போ 10 × 100 போடுவீங்க, அப்போ அது 1000. அதே மாதிரி சிக்கு பாருங்களேன் 15xன்னு இருக்குது. அப்போது 15 × 100 போடுவீங்க, 1500. இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம சம் பண்ணணும். பிகாஸ் அவங்க டோட்டல் மணி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ கிட்ட 800 இருக்குது, பி கிட்ட 1000 இருக்குது, சி கிட்ட 1500 இருக்குது. இப்போ இந்த 3 வேல்யூ நம்ம வந்து சம் பண்ணையில் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3300 வரும்.